இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுகிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சிவலப்பேரி ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே பிடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் அம்மாவை. ஆமா, இது பொண்ணு. ஓம் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணில் நீ படக்கூடாதுன்னு உன்னை ஓட்டி ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்டுல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்து இருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாரு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த அரி கொடுத்த எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சோம். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கிறேன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? ஒச்சு மரியாதை அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, ஆசீர்வதிக்கிறேன். டீ கொடு. பாருங்கயா, எந்த ஊர் நமக்கு? சேர்மாதேவி. ஓஹோ, இங்க என்ன சொல்லியா வந்தீங்க? மாடு பிடிக்க வந்தோம். மாடு பிடிக்கவா? ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே, மனுஷனை பிடிக்க வந்த மாதிரிலாம் தெரியுது. என்ன அப்படி சொல்லிரு? இல்ல, பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கேட, அதான் சொன்னேன். பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது? அவன் அருவா, அவனுக்கு காவல. இப்ப பாரு, உங்க ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது? பட்ட பகல பதுங்கி இருந்தாலும் பௌசாத்தான் இருக்கான். சாமத்துல சங்கடமே இல்லாம சுத்துறான். என்னன்னாச்சு? நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீர் பாண்டிய பாத்திருக்கீர? பாண்டிய பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க தொலைக்க மாட்டாங்க. நல்லா சொன்னீங்க. அண்ணாச்சி, இங்க டீ சாப்பிட அத்தனை பேருக்கும் காசு நான் தர்றேன். ஏன்யா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். தம்பி, இன்னைக்கு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாளில் பிறந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. என்னை பிடிக்க போலீஸ் ஏதோ பயங்கர புளியை போட்டிருக்கான்னு பார்க்க போனா புல்லு, வெறும் புல்ல போட்டிருக்கானுங்க. வகந்தலான்னு எடுத்து அருவாலை கூட உள்ள வச்சுட்டேன்னா பாத்துக்கவேன். அது என்ன அப்படி சொல்லுதீங்க? ஆரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல, அந்த போலீஸ்காரனு களவாணி பயலுக மூக்கையாவும் ஒச்சாண்டியும் தான். இந்த பயலுக காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பானுங்க? சொல்லிடுவேன். ஆனா என்னது தெரியுமா உனக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுதேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? ஐயா வரணும். கொத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வரணும். சோத்துக்கோ.
என் உடம்பும் மனசும் மறுத்து போய் நாளாச்சு பிள்ளை. என் சமையலுக்கு சாயாத வயிறும் வாயும் இந்த சுத்துப்பட்டிலேயே கிடையாதுங்க. முழு கோழிய உரிச்சு அத நெய்யில பொரிச்சு பின்ன பதமா மிளகாத்தல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஈராங்கியம் அரிஞ்சு அத செக்கெண்ணெயில வதக்கி அந்த மசாலாவுல கோழிய புரட்டி புட்டு புட்டு தின்னா இன்னும் கேளும் இரமீன ஆஞ்சி அத எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஆசை இல்லை. ஏதோ கூப்பிடுத, அதுவும் ஆவலா கூப்பிடுதேன்னு பார்க்க. அப்போ நீரு வரேங்கிறீரு. யாரே நீங்க? இவங்க பாண்டியோட பஞ்சாயத்து, நான் அவனுடைய அண்ணன். ஓஹோ, அந்த கேஸா? இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்குமே. இருந்து பாடி வாங்கிட்டு போங்க. ஏன் ராசா உசுறு போகாதையா? நான் கும்பிடுற சொடல மனசான்னு சத்தியமா சொல்லுது. ஏன் உசுறு இருக்குதுன்னா அவர் உசுறு இருக்கும். பொசுக்கன போற பூச்சி அவரு, சார சீக்கிர சாடி அவரு. இன்னொரு தடவை சொன்ன புதவளையை நெருக்கி போடுவேன். ஆமா. என்னையா சத்தம்? சாரி, உங்க பாண்டியோட சம்சாரம் பாடிய பத்தி. ஓஹோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறமா. இன்னைக்கு காந்தி 100ஆண்டு நாள். அதனால நாடு முழுதும் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிகள் 16 பேருக்கும் தண்டனை குறைப்பு செஞ்சிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல பாண்டிக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு. இனிமே பாண்டி ஆயுள் தண்டனை கைது. சாமி, நான் தீச்சட்டி தூக்குற, தீ மிதிக்கிற, தீ சமாடுற, ஆணி மிதிக்கிற, அம்பு குத்திக்கிற சாமி. சாமி, என்னங்க இது? 200 பவுன் நகைக்கு 2000 ரூபா தானா? இல்லை, திருட்டு நாய்க்கு எவ்வளோலே தருவாங்க. இது வித்து காசாக்குறதுக்கு எவ்வளோ சொனங்களுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு பணம் கொடுக்க மாட்டே வர மாட்டேன். ஐயா, இது யாரு இந்த அளவெடுத்த நேரத்தில்? மலையாண்டி. மலையாண்டின்னா சில்லா கலெக்டரா? எந்த மலையாண்டின்னு சொல்லுவேன். பாண்டி, தீவல பேரி பாண்டி அண்ணன். யாரு? அந்த கொலகார பையனோட அண்ணனா? நீ ஏன்ல இங்க வந்த? ஐயா, நான் எத்து போயிட்டோமையா, கஞ்சி தண்ணிக்கு கூட வகை எத்து போயிட்டோமையா. என்னவே பண்ண சொல்ற? பாண்டி தாமையா சொன்ன 2 ஏக்கரா வயக்காடு, பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் தருவாங்க. நயனார் ஐயாவை பாருன்னு சொன்னாங்க. ஏ, கோட்டி குடிச்சிட்டோம் தம்பிக்கு. கொலைய பண்ண உள்ள போனா கொலகார பையலுக்கு தண்டனை தான் தருவாங்க. பரிசா கொடுப்பாங்க. ஐயா, காரியத்தை அவனா பண்ணலையே ஐயா. இன்னும் நானே செய்ய சொன்னேன். சொல்லல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? எங்க ஆத்தாவும் பாண்டியுடைய பொஞ்சாதியும் உசுர தக்க வச்சுட்டு கொஞ்சம் நெல்லும் படமும் தந்தீங்கன்னா போதுமையா. நான் இலவசமா கொடுக்கறது ஒண்ணுதான் யோசனை. பாண்டி ஜெயில இருந்து வர்றதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆயிரு. அது வரைக்கும் நீ எப்படி காலம் தள்ள போற? பாண்டியோட பொஞ்சாதி வர ஜெயிலையும் வண்ணமா தான் இருக்கா. நான் பார்த்துருக்கேன். பேசாம டவுன் தேரடி வீதியில் ஒரு வீட்டை பிடி, அவளை வச்சு. ஐயா, உம்ம நம்மன பாசத்துக்கு என்ன தேவையா அப்படி அனுப்புறீங்களா? இந்த வார்த்தை எங்க தம்பி மட்டும் கேட்டிருந்தா உம்ம கண்ணன் வெட்டி நாய்க்கு நடிக்கும் போட்டிருப்பால. ஓ, நல்லதுக்கு தான் மலையாண்டி சொல்றேன். கண்ணாடி பசங்களா, துட்டு சேர்க்கறது வேலையை சொன்னா துப்பிட்டு போறான். துப்பு கெட்ட பாயா. ஆத்தாளுக்கு ஒண்ணும் இல்லவே, சீக்குன்னு சொல்லி வேலைம்மா கூப்பிட்டா. என்ன சீக்குன்னு நினைச்சிரு? பாசிதான். 3 வேளை இல்ல, 1 வேளை கஞ்சித்துனா கூட ஆத்தா சரியாயிடுவா. அதுக்கு வழிய பாருவே. சீக்கிரமா, அதுவும் 1.5 வருஷத்துல கான்விக்ட் வார்டரானது சமீபத்துல நீதான். வேணு டேவிட், கண்டத்துல இருக்கிற தலைவராம யாரோ ஐயாசாமியா, அந்த ஆளுக்கு ஆதரவா 4-5 பயலுக போராட்டம் பட்னி கலவரம்னு கலாட்டா பண்றாங்களா. போய் பாருங்க. மசீல என்ன வவ்வால் பரடுங்க. பாண்டி, நீயும் கூட போப்பா. சரிங்க. ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்க அம்மா, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அம்மா, ஐயோ தண்ணி 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 தண்ணியா, ஐயா தண்ணியா, தண்ணி. இல்ல, ஜெயில கொஞ்சம் அனுசரிச்சு போனா இப்படி இங்க நடந்திருக்குமால? ஏன்ல இப்படி அடி வாங்கி சாவற? பாருல, உன் கைய காலை ஒடிச்சு அனுப்புனா அவன் குடும்பத்துக்கு பாரம் தாம்ல. நாம யாருக்கும் எப்பவும் பாரமா இருக்க கூடாது. அம்புட்டு எதுக்கு இப்ப என்னையே எடுத்துக்க. நான் உள்ள இருந்தா கூட என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வராம இருக்க வழி பண்ணிட்டு தாம்ல இந்த தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கேன். யோசிச்சு பாரு, நாம எப்படி போனாலும் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ஓ,
மூங்கி வெட்டியாந்துருக்கேன். அதை வித்து காசாக்குற வரைக்கும் இந்த கிழங்கெல்லாம் தின்னு பசியாருனாத்தா. அத்தா அத்தா என்னை விட்டு போயிட்டியா? என்னை விட்டு போயிட்டியா? பாண்டிக்கு நான் என்ன சொல்லுது? ஆத்தா வெட்டி வந்த மூங்கி ஆத்தாக்கு பாடியாகும்னு நினைக்காங்களே. பாண்டி, நீ எப்படி இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்ன திரிகி விட்டவங்க எப்படி வனப்பா இருக்காங்கன்னு பார்க்க வந்தோம்யா. தேக்கு கட்லு, சிமெண்ட் வீடு, நகை நட்டு நல்லா தாமியா இருக்கு. பாண்டி வந்து என் கதியை கேட்டிக்கலாம். 5 வருஷமா செயல்ல நாய்ப்படாத பாடு. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஓலை வீடு, அதுவும் உடைஞ்சி ஓட்ட வீடாகி மக்கி மண்ணா போச்சு. அந்த பெரிய மனுஷனை கொண்ட பாவத்துக்கு என்ன பெத்த பசி கொடுமையில போயிட்டா. இதெல்லாம் யாரால? பாண்டி நான் சொல்றது நீ சொன்னதை கேட்டுத்தான் அப்படி சுகமழிஞ்சு போனேன். எங்க அண்ணாரு மலையாண்டிக்கிட்ட என்ன செய்ய சொன்னீரு? தேரடி தெருவுல தேவடியா குடில்ல இந்த அதோட என்ன வெட்டிரு பாண்டி. சொல்லாத சொன்னாலும் பேர் வாங்குறத விட உன் கையால செத்துடலாம். வெட்டல உன் புத்தி கட்டாதுல. இந்த தோட்டம் துறவு வாய்க்கா வயலு அத்தனையே நீ வந்தாக்கா உங்ககிட்ட கொடுக்கத்தாமலே வச்சிருக்கேன். என்ன சொல்லுது? ஆமாம்ல, அதெல்லாம் புறவு சொல்றேன். இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல ஏதாவது சாப்பிடு. முருகா இங்க வா. நேரத்தில் எந்த ஹோட்டல் வந்து சுல்தானியா ஹோட்டல், அங்க போய் பிரியாணி கோழி குழம்பு வாங்கிட்டு வா. பாண்டி வந்திருக்கான். நம்ம சீவலை பேரி பாண்டிடா. சரிங்க. பாண்டி ராமாயணத்துல வாலி கதை மாதிரி. அதாம்ல வாலி பாதாளம் போனப்போ சுக்ரீவ ராஜ்யத்தை ஸ்வீகாரம் பண்ண மாதிரி என் தம்பி வரமாட்டான், மயக்காட்ட என் பேர் கெளித்தாரும் ஐயான்னா உன் அண்ணன் மலையாண்டி. இந்த அநியாயத்துக்கு உடம்படாத என்னை பத்தி உங்ககிட்ட ஏதோ கோல் சொல்லிக்காமல. நெசமாவா சொல்லுதீங்க? இல்ல பாண்டி, வாஸ்தவமா தாமலே சொல்லுதே. முழுக்கதையும் கேட்ட பிறகு நீ சொல்லு. இதுதான் நடந்தது. ஆனா நான் வேணும்னு செய்யல பிள்ளை. நான் போயாரேன். என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? இனிமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன். இல்ல தாயி, நான் என்ன சொல்லுதேன்னா, நாளைக்கு வந்துரு. நீயும் இந்த மாதிரி சல்சாவா இருக்க ஒரு இடம் தேவைதாயா? அதான்ல ஐயாவோட மூளை. இங்க கொலை நடந்தாலும் கொள்ளை அடிச்சாலும் கேட்க ஆள் இல்ல. கருப்பையா பாண்டி, சீவலப்பேரி பாண்டி. பாண்டி எதுக்கு பாண்டி வந்திருக்க? அதான் சொன்னியே, இங்க கொலை நடந்தாலும் கொள்ளை அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. அதான் கேட்டு போலான்னு வந்தேன். பாண்டி நான் சம்சாரி பாண்டி, என்ன ஒட்டி செஞ்சாத, என்ன ஒட்டி பண்ணாத பாண்டி. சம்சாரி கொலை செய்ய ஏவி விட்டப்ப தெரியல நான் சம்சாரின்னு. நான் ஜெயில இருந்தப்ப தெரியல நான் சம்சாரின்னு. ஜெயில இருந்து தப்பிச்சு மிருக மாதிரி அலைஞ்சப்ப தெரியல நான் சம்சாரின்னு. ஏயா உங்களுக்கு மட்டும் குடும்பம், புள்ள குட்டி, வாழ்க்கை வசதி. என்ன மாதிரி ஏமாந்தவனுக்கு வறுமை, சாவு, ஜெயிலு இல்ல? என்ன மன்னிச்சிரு பாண்டி. மன்னிச்சிடறேன். செத்து போன எங்க ஆத்தால கூட நான் மன்னிச்சிடறேன். வீணா போன என் வாழ்க்கையை கூட நான் மன்னிச்சிடறேன். 4 ஜில்லா போலீஸ் தேடாத எதிர்காலத்தை கூட நான் மன்னிச்சிடறேன். எல்லாத்துக்கும் மேல நான் இழந்த பழைய நிம்மதியை கூட நான் மன்னிச்சிடறேன். பாட்டி என்ன ஒட்டி செஞ்சாத பாட்டி, நீ எதை வேணுமாலும் எடுத்துக்க.
அடிக்காத பாட்டி. இந்த வளநாட்டு வீச்சருவா வேங்கைய தாமல வெட்டும். உன்ன மாதிரி நாய் நரியெல்லாம் வெட்டினா இதுக்கு தான் அவமானம். யாருக்கு உனக்கு இவ்வளவு பணம் வந்ததோ அதெல்லாம் அவங்கள்ட்டே போய் சேர போகுது.